ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி வசதி குறித்து 5வது மதிப்பாய்வு செப்டம்பரில். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக இன்று பாராளுமன்றத்தில் சூடான விவாதம். தேவள ரயில் நிலையத்திற்கு அருகே துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். காட்டு யானைகளின் உயிர்களை காப்பாற்றுவதுடன் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பது தொடர்பில் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மாலைத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளவுள்ளார். உள்நாட்டுச் செய்திகள். இலங்கைக்கான விரிவாக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மதிப்பாய்வு செப்டம்பர் 2025 நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஜூலி கொசெக் தெரிவித்தார். இலங்கையின் பொருளாதார நிலைமை நேர்மறையாக இருந்தாலும் உலகளாவிய சந்தை மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகள் நாட்டின் பொருளாதார கண்ணோட்டத்திற்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று ஜூலி கொசெக் வலியுறுத்தினார். 5வது மதிப்பாய்வின் போது இந்த காரணிகள் மதிப்பீடு செய்யப்படவுள்ளது. இது தொடர்பாக இலங்கை அதிகாரிகளுடன் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய சந்தை, பொருளாதார மற்றும் கொள்கை நிச்சயமற்ற தன்மைகளின் தாக்கம் உட்பட நாட்டின் பொருளாதாரம் குறித்த முழுமையான மதிப்பீடு இந்த மதிப்பாய்வின் போது மேற்கொள்ளப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். 2025 ஜூலை 1 IMF-இன் நிர்வாகக் குழு 4வது மதிப்பாய்வை நிறைவு செய்து இலங்கைக்கு $350 மில்லியன் நிதியுதவியை வழங்கியது. இதன் மூலம் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் இலங்கைக்கு வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி $1.74 பில்லியன் உயர்ந்தது. இதற்கிடையில் இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் பணவீக்கம் குறைவு, மேம்படுத்தப்பட்ட வருவாய் வசூல் மற்றும் அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகரிப்பு ஆகியவை ஊக்கமளிக்கும் முடிவுகளை வழங்கியுள்ளதாக ஜூலி கொசெக் கூறினார். 2024 ஆண்டில் நாடு நெருக்கடிக்கு பிந்தைய 5% பொருளாதார வளர்ச்சியை எட்டுவதற்கு IMF கவனம் செலுத்துகிறது. 2022 8.2% இருந்த இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதம் 2024 13.5% உயர்ந்துள்ளது. இது வலுவான நிதி செயல்திறனை பிரதிபலிப்பதுடன் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் மூலம் IMF திட்டத்தின் ஒட்டுமொத்த செயல்திறன் வலுவாக உள்ளதாக ஜூலி கொசெக் மேலும் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு சம்பவத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சாட்டப்படும் சாரா ஜஸ்மினை கடத்தியது யார் என்பது தொடர்பான விசாரணைக்கு தாம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயார் என முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் அரசாங்கத்திற்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனால் சம்பவம் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாண கட்டளை தளபதியாக தற்போதைய பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுர ஜெயசேகரவே இருந்தார். எனவே அவரின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டாம் எனவும் எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தல் விடுத்திருந்தனர். இதற்கு பதிலளித்த பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய, இவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது அவர்களின் பிரச்சினை, அது தொடர்பில் எமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் நாட்டு மக்களுக்கு நீதியான முறையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து பாராளுமன்றத்தில் சற்று சலசலப்பு ஏற்பட்டிருந்தது. மேலும் அனுர ஜெயசேகர கிழக்கு மாகாணத்தின் கட்டளை தளபதியாக இருக்கும் போதுதான் சாய்ந்தமருதில் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது. அதன் போதே அங்கு முதலாவது ராணுவ குழு சென்றது என முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேவேளை தற்போதைய அரசாங்கத்தில் போலீஸ் பாதுகாப்பு அமைச்சரும் அன்று சாராவின் 3வது DNA பரிசோதனைதான் பொருந்துவதாக தெரிவித்தார். ஆனால் தற்போது சாரா தொடர்பில் தெரியாது என கூறுகின்றார். தற்போதைய அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது, அதனை நாம் வரவேற்கின்றோம். இந்த விசாரணைக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்க தயாராக இருக்கின்றோம் எனவும் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்.
தெஹிவளை ரயில் நிலையத்திற்கு அருகே கடந்த ஜூலை 18ஆம் திகதி 11 மணியளவில் நபர் ஒருவரை குறிவைத்து துப்பாக்கி சூடு நடத்திய சந்தேக நபர் இன்று அதிகாலை விசேட அதிரடி படையினருடனான துப்பாக்கி சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:30 மணியளவில் கஹத்தடுவ பஹலகம கெதல்லோவிட்ட பகுதியில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றை போலீஸ் விசேட அதிரடி படையினர் சோதனையிட்டனர். அப்போது அங்கு மறைந்திருந்த சந்தேக நபர் விசேட அதிரடி படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளார். இதற்கு பதிலடியாக விசேட அதிரடி படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சந்தேக நபர் காயமடைந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் காயமடைந்த விசேட அதிரடி படை உறுப்பினர் ஒருவர் கழுவோவில பயிற்சி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். உயிரிழந்த சந்தேக நபரின் உடல் மேலதிக விசாரணைகளுக்காக வேதர வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. காட்டு யானைகளின் உயிரை காப்பாற்றுவதுடன் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்க்கையை பாதுகாப்பது தொடர்பிலும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கிடையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் காட்டு யானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகள் மற்றும் கிராமிய மக்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பிலும் தற்போதைய நிலைமை குறித்தும் ஜனாதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பான தற்போதைய நிலைமை மற்றும் அதற்கான தீர்வுகளை காண்பதில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் குறித்து இதன்போது அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி காட்டு யானைகளுக்கு இடம்பெறும் தொல்லைகளை எக்காரணம் கொன்றும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அதற்கான குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்ட கால தீர்வை காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். கிராமிய மட்டத்தில் இது தொடர்பில் உன்னிப்பாக ஆராயுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அரசியல் அதிகாரம் மற்றும் மக்களின் பங்களிப்புடன் இப்பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். அதற்காக தற்போதைய மனிதவள பற்றாக்குறையை போக்க சிவில் பாதுகாப்பு படையின் 5000 உறுப்பினர்களை உதவியாளர்களாக விரைவாக இணைத்துக் கொள்ள நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார். அதேபோன்று வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அவர்களின் கடமைகளுக்கு பற்றாக்குறையாக உள்ள வாகனங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறும் பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதற்காக கேப் வகை வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களை கொள்வனவு செய்வதற்கு விரைவாக நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்தார். மேலும் காட்டு யானைகள் கிராமங்களுக்கு நுழைவதை தடுக்க பரிந்துரைக்கப்பட்ட 800 கிலோமீட்டர் மின்சார பாதுகாப்பு வேலி மற்றும் 16 யானை வழித்தடங்களை மீளமைப்பதற்கு தேவையான திட்டங்களை அவசரமாக தயாரித்து சமர்ப்பிக்குமாறும் ஜனாதிபதி அறிவுறுத்தினார். வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் தொடர்பாடல் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து மக்களுடன் நெருக்கமாக இருந்து அவர்களின் பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவும் தகவல்களை பெறுவதற்கு முறையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குமாறும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இங்கு பணிப்புரை விடுத்தார். மாலைத்தீவு ஜனாதிபதியின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாலைத்தீவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அதன்படி எதிர்வரும் திங்கட்கிழமை 28ஆம் தேதி ஜனாதிபதி மாலைத்தீவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து முக்கியமான விவாதத்தை நடத்த பாராளுமன்ற அலுவலர்கள் குழு திட்டமிட்டுள்ளது. குறித்த விவாதம் எதிர்வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு 5ஆம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு 17 கீழ் இந்த விவாதம் நடத்தப்பட உள்ளது. இலங்கையின் சட்ட நடைமுறையாக்கத்தில் கொந்தளிப்பான காலகட்டத்தில் பொலிஸ் மா அதிபராக பணியாற்றிய தேசபந்து தென்னகோன் தனது நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து பெருகி வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார். இந்நிலையில் அவரது நடத்தை மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழு அண்மையில் சபாநாயகரிடம் தமது அறிக்கையை கையளித்திருந்தது. இந்த குழு தேசபந்து தென்னகோன் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என கண்டறியப்பட்டுள்ளதாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய குறித்த அறிக்கையின் பரிந்துரைகள் தொடர்பில் பாராளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டு தேசிய தொழில்துறை திட்டமிடல் மூலோபாய சபையை எதிர்காலத்தில் ஸ்தாபிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய இன்று தெரிவித்தார். இச்சபையானது இலங்கையின் வர்த்தகத்துறையை மேம்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப, விஞ்ஞான மற்றும் ஏனைய ஆலோசனைகளை வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பண்டார்நாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்ற பிரதேச அபிவிருத்தி வங்கியின் 40வது ஆண்டு நிறைவு
நிறைவு விழாவில் பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். இந்த ஆண்டு நிறைவு விழாவையொட்டி 3 நாட்கள் நடைபெறும் தொழில் முனைவோர் உற்பத்தி பொருட்களின் விற்பனை கூடங்கள் மற்றும் இணைய வங்கி சேவையான RTB குவிக் ஆப் ஆகியவற்றை இணைய பயனாளிகளுக்காக பிரதமர் ஆரம்பித்து வைத்தார். 40 ஆண்டுகால சேவையை கொண்டாடும் வகையில் இலங்கை தபால் திணைக்களத்தால் வெளியிடப்பட்ட நினைவு முத்திரையொன்றும் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டது. இவ்விழாவில் மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பிரதேச அபிவிருத்தி வங்கி சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கு வழங்கி வரும் ஆதரவு மிகவும் பாராட்டத்தக்கது. தொழில் முனைவோருக்கு இயல்பாகவே திறமைகள் இருப்பினும் அத்திறமைகளை வளர்த்தெடுப்பதற்கு நிதிபலம் இல்லாத கிராமிய மக்களை அணுகி அவர்களுக்கு தேவையான மூலதனம், தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் சந்தைப்படுத்தல் அறிவு ஆகியவற்றை உரிய முறையில் வழங்கி அவர்களை சர்வதேச மட்டத்திற்கு உயர்த்துவதற்கு நீங்கள் வழங்கி வரும் ஆதரவு பாராட்டத்தக்கதாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை எனும் எமது இலக்கை யதார்த்தமாக்கி கிராமிய மட்டத்தில் தேசிய பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கு பெரிதும் பங்களித்து வரும் வங்கியாக பிரதேச அபிவிருத்தி வங்கியை குறிப்பிடுவது பொருத்தமானது என நான் கருதுகிறேன். ஜப்பானிய அரசாங்கத்தின் பொருளாதார வர்த்தக மற்றும் கைத்தொழில் அமைச்சின் மற்றும் ஜப்பானிய வர்த்தக வாணிபம் மற்றும் கைத்தொழில் துறை பிரதிநிதிகள் குழு மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க ஆகியோருக்கிடையே நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இலங்கையில் ஜப்பானிய முதலீட்டை விரிவுபடுத்துவது குறித்து ஆராய்வதற்கு இந்த ஜப்பானிய தூதுக்குழு வருகை தந்துள்ளது. இலங்கையில் முதலீட்டுத் துறைகளில் காணப்படும் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்திய ஜப்பானிய தூதுக்குழு எதிர்வரும் நாட்களில் இலங்கையில் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுடன் இது குறித்து ஆராய திட்டமிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரொஷான் கமகே, ஜப்பானிய பொருளாதார வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சின் வர்த்தக கொள்கை பணியக தென்மேற்கு ஆசிய அலுவலகத்தின் பணிப்பாளர் தொஷியூகி ஷிமோனோ இந்த சந்திப்பில் கலந்து கொண்டனர். சற்று சிந்தியுங்கள். மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாகனத்தை செலுத்தும் போது சாரதி கையடக்க தொலைபேசியை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தக்கூடாது. பிள்ளைகளை வாகனத்தில் கூட்டிச் செல்லும் போது முன்பக்க ஆசனத்தில் அமர வைப்பதை தவிருங்கள். முறையான காலத்திற்குள் வாகனத்தின் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்த்தல் சேவையை கவனியுங்கள். இது விபத்தை தடுப்பதற்கான நேரம். பசறை பகுதியில் காரொன்று வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்த விபத்துக்குள்ளானதில் 3 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளை பகுதியைச் சேர்ந்த 64, 58 மற்றும் 22 வயதுடைய 2 பெண்களும் ஒரு ஆணுமே இவ்வாறு காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பதுளையில் இருந்து ஒக்கம்பேட்டி பகுதிக்கு தான நிகழ்வொன்றிற்கு சென்று மீண்டும் பதுளைக்கு திரும்பும் போது பசறை எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கு முன்பாக வீதியை விட்டு விலகி சுமார் 300 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த கார் விபத்துக்குள்ளாகும் போது காரில் 5 பயணித்ததாகவும் அதில் 3 பலத்த காயமடைந்த நிலையில் பசறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு அங்கு சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். விபத்துக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. மேலதிக விசாரணைகளை பசறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த மூத்த அரசியல்வாதியும் நீண்டகால பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த முன்னாள் அமைச்சர் பி தயாரத்ன காலமானார். இருக்கும்போது அவருக்கு வயது 89 ஆகும். 1931 ஆண்டு அக்டோபர் 1 பிறந்த அவர் இலங்கை அரசியலில் ஒரு முக்கிய நபராக இருந்தார். அவர் முதலில் 1977 ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் கீழ் அம்பாறை தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. மஹியங்கனை மெதயாய கல்லூரி, வகக்கோட்டை மெதபைத்த கல்லூரி மற்றும் கல்முனை அல் அசர் கல்லூரிகளின் மாணவர்கள் ஜனாதிபதி அலுவலகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் விஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஜனாதிபதி அலுவலகம், கல்வி அமைச்சு மற்றும் பாராளுமன்ற மக்கள் தொடர்பாடல் பிரிவு ஆகியவை இணைந்து பாடசாலை மாணவர்களுக்காக இந்த திட்டத்தை செயல்படுத்துகின்றன. விஷன் திட்டம் மற்றும் அதன் எண்ணக்கரு ரீதியான மதிப்பு குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஜனாதிபதியின்
சிரேஷ்ட மேலதிக செயலாளர் பிரசன்ன சந்தித் இந்த நிகழ்வில் பங்கேற்ற போது புதிய சமூக மாற்றத்துடன் நாட்டை உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்தில் மாணவர்களுக்கும் பொறுப்பு உள்ளது என்று கூறினார். ஒரு நாட்டின் வளர்ச்சிக்காக அனைவரும் தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்றும் ஒழுக்கம் மற்றும் திறனுடன் கூடிய மனித வளங்கள் ஒரு நாட்டின் வளர்ச்சியில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்றும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் மேலும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பாடசாலைகளுக்கு அடையாள பரிசாக பெறுமதியான மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதோடு விஷன் சஞ்சிகையும் வழங்கப்பட்டது. ஜனாதிபதி செயலகத்தில் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பணிப்பாளர் ஏர் கமடோர் ஆசிரி கால்லகே, ஜனாதிபதி செயலகத்தில் முப்படைகளின் ஒருங்கிணைப்பு பிரிவின் உதவி பணிப்பாளர் மேஜர் நதீக தங்கொள்ள, பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் பலர் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த வருடத்தின் ஜூன் 30ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் மாரகம அபெக்ஷா மருத்துவமனையில் 36,000 புற்றுநோயாளர்கள் அனுமதிக்கப்பட்டதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் அங்சக விஜயமுனி நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் தற்போது 3,300 வாய் புற்றுநோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக பல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பிரசன்ன ஜெயசேகர தெரிவித்துள்ளார். புகைப்பிடித்தல், வெற்றிலை மெல்லுதல் மற்றும் மது அருந்துதல் போன்ற பழக்கங்களால் வாய் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களிடையே வாய் புற்றுநோய் நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் இது கவலைக்கிடமான விடயமாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் 52 வயதுடைய கனடா பிரஜையொருவர் இன்று காலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். குறித்த சந்தேக நபர் கனடாவின் ஒன்ராரியோவை சேர்ந்தவர் என தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் கனடாவிலிருந்து கட்டாரின் தோஹா வழியாக கட்டுநாயக்காவிற்கு வந்திருந்தார். சந்தேக நபரின் பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதில் 12 கிலோ 196 கிராம் ஹஷீஷ் மற்றும் 5 கிலோ 298 கிராம் கொக்கைன் ஆகிய போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களை மறைத்து வைத்திருந்ததாக கூறப்படும் அம்பாந்தோட்ட நகரவெவ பறவைகள் சரணாலய உரிமையாளரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் கடந்த 17ஆம் தேதி நாராயண்பேட்டை பகுதியில் விசேட போலீஸ் குழுவினரால் கைது செய்யப்பட்டார். இந்நாட்டிற்கு சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட 21 மோட்டார் சைக்கிள்கள் சமீபத்தில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினால் மீட்கப்பட்டன. இந்த மோட்டார் சைக்கிள்கள் ஒவ்வொன்றின் மதிப்பும் 15 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் பறவைகள் சரணாலய வளாகத்தில் சட்டவிரோதமாக வளர்க்கப்பட்ட 4 கஞ்சா செடிகளுடன் சரணாலயத்தின் மேலாளர் மற்றும் களஞ்சிய கட்டுப்பாட்டாளர் ஆகியோரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் மாத்தறு மற்றும் மித்தனிய பகுதிகளைச் சேர்ந்த 40 மற்றும் 50 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இன்றைய தினம் மண்டைத்தீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்திக்குத்துக்கு இலக்காகி சுதுமலை மத்தி மாணிப்பாயை சேர்ந்த சர்வேந்திரன் என்பவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது. சட்டவிரோதமாக அறிவிக்கப்படாத மற்றும் ஒழுங்குபடுத்தப்படாத IUU மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட்ட இலங்கைக்கு சொந்தமான பல நாள் மீன்பிடி படகு ஒன்று மடகஸ்காரின் கடல் எல்லைக்குள் வைத்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த படகில் இருந்த 8 மீனவர்களும் தற்போது மடகஸ்காரில் சிறையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களை விடுவிக்க அரசாங்கம் முயற்சித்து வருவதாக கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே நேற்று முன்தினம் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் நேற்று பிரதி அமைச்சரை சந்தித்து அவர்களை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். நாட்டின் உர விலைகளும் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் உர விலைகள் அதிகரித்து வருவதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் KT லால்காந்த் தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள மாவட்ட விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலின் போது விவசாய அமைச்சர் KT லால்காந்த் இதனை குறிப்பிட்டுள்ளார். பொதுவான பிரச்சினையை தாண்டி சலுகை விலையில் உரங்களை வழங்குவது அரசாங்கத்தின் பொறுப்பு எனவும் விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளார்.
மேலும் சுற்றறிக்கையின் 33வது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிறது என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட மாநகர சபை பாதை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது யாழ் மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரிகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியருமாகிய என்னை இழிவான சொற்களால் வெளியே போடா நாயே என்ற விதத்தில் பொருள்பட விழித்திருப்பதானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம், அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் வைத்து கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் திலக் தனபாலவின் கீழ் இயங்கும் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. காரைநகர் பகுதியைச் சேர்ந்த 32 மற்றும் 34 வயதுடைய இருவரை கேரள கஞ்சாவை எடுத்து சென்றபோது பொன்னாளி பகுதியில் வைத்து இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 12 கிலோ 730 கிராம் எடையுடைய கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு நேற்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் கொத்மல நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கத்தின் மற்ற வான்கதவுகளும் தானாகவே திறக்கப்படும் என்பதால் நீர்த்தேக்க அணையின் கீழ் கொத்மலை ஓயாவின் இருபுறம் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இப்பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்ட் கிளையார் மற்றும் டெவான் நீர்வீழ்ச்சிகளின் நீர்மட்டமும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016ஆம் ஆண்டு ராஜகிரிய பகுதியில் வாகன விபத்தை ஏற்படுத்தி சம்பவத்தின் பின்னர் ஆதாரங்களை மறைத்தமை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க, அவரது சாரதி மற்றும் அப்போதைய வெலிக்கடை போலீஸ் பொறுப்பதிகாரி சுதத் அஸ்மடல ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை எதிர்வரும் நவம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பிரதிவாதி பாட்டலி சம்பிக்க ரணவக்க சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சரத் ஜெயமன்னே நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்து அடுத்த நீதிமன்ற திகதி வரை தனது கட்சிக்காரருக்கு விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை தற்காலிகமாக நீக்க உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரிக்கை விடுத்தார். அதன்படி குற்றம் சாட்டப்பட்ட சம்பிக்க ரணவக்கவுக்கு விதிக்கப்பட்ட பயணத்தடையை தற்காலிகமாக தளர்த்த உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி இதுகுறித்து குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளருக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட WM அதுல திலக்கரத்னவுக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளின் டி ஏவாவசம் 7 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டார். போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி ஒன்றிலிருந்து 3.5 மில்லியன் ரூபாவை முறைகேடாக பெற்று அந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. வங்கியில் இருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு 5 ஆண்டுகளும் பெறப்பட்ட பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்கு மேலும் 2 ஆண்டுகளும் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் வாதியான வைத்தியர் SWA காமினி விமலநந்தவுக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் 10 மாதங்கள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. மேல் சபரகமு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தர மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதேபோல் வடமேல் மாகாணத்தில் பலமுறை மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. மத்திய மலை பகுதிகளின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் புத்தளம், திருகோணமலை, மொனராகல மற்றும் அம்பாந்தோட்ட மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 55 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான காற்று
வீசக்கூடும். பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் இன்று காலை பாடசாலை கட்டிடம் இடிந்து விழுந்ததில் 4 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் 40க்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள அரச பாடசாலையொன்றின் ஒற்றை மாடி கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளதுடன் விபத்து நடந்த நேரத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் 40 மாணவர்கள் அங்கிருந்துள்ளனர். இந்த கட்டிடம் ஏற்கனவே பாழடைந்து காணப்பட்டிருந்ததுடன் இது தொடர்பாக முன்னர் பலமுறை முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மல்யுத்த வீரர் மற்றும் நடிகரான ஹல்க் ஹோகன் தனது 71வது வயதில் காலமாகியுள்ளார். இது தொடர்பில் WWE தங்களது உத்தியோகபூர்வ எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் ஹோகன் மரணித்ததாக அறிவித்துள்ளது. குறித்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, WWE மிகவும் வருத்தத்துடன் WWE ஆல் ஆஃப் ஃபேம் வீரர் ஹல்க் ஹோகன் மறைந்ததை தெரிவித்துக் கொள்கிறது. பாப் கலாச்சாரத்தை சேர்ந்த குறிப்பிடத்தக்க நபர்களில் ஒருவரான ஹோகன் 1980களில் WWE உலகளாவிய புகழுக்கு கொண்டு செல்ல உதவியவராவார். WWE அவரது குடும்பம், நண்பர்கள் மற்றும் ரசிகர்களுக்கு இரங்கல்களை தெரிவித்துள்ளது. பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கடும் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நீண்ட நாட்களாக மோதல் நிலவி வருகின்றது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்கா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்தது. இந்த நிலையில் பாலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிப்பதாக அந்நாட்டு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது, மத்திய கிழக்கில் அமைதிக்கான வரலாற்று உறுதிப்பாட்டிற்கு இணங்க பிரான்ஸ் பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கும். வரும் செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபைக்கு முன் இந்த அறிவிப்பை வெளியிடுவேன். காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்து பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்குவதே இன்றைய அவசர முன்னுரிமை. உடனடி போர் நிறுத்தம் செய்து அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்க வேண்டும். காசா மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவை. பாலஸ்தீன அரசை வலுப்படுத்த வேண்டும். அதன் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய வேண்டும். வேறு வழியில்லை. பிரான்ஸ் மக்கள் மத்திய கிழக்கில் அமைதியை விரும்புகிறார்கள். நாம் அமைதியை அடைவோம் என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு இந்த முடிவை விமர்சித்தார். இதுகுறித்து அவர் தெரிவித்துள்ளதாவது, இது ஆபத்தானது மற்றும் தவறானது. பாலஸ்தீன அரசை அங்கீகரிப்பது பயங்கரவாதத்திற்கு வெகுமதி அளிக்கிறது. பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலுடன் இணைந்து அமைதியை நாடவில்லை என கூறியுள்ளார். அதே நேரத்தில் பாலஸ்தீன தலைவர்கள் பிரான்சின் ஆதரவை வரவேற்றனர். பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த மிகப்பெரிய மற்றும் மிகவும் சக்தி வாய்ந்த ஐரோப்பிய நாடு பிரான்ஸ். 140க்கும் மேற்பட்ட நாடுகள் இப்போது பாலஸ்தீன அரசை அங்கீகரிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. விளையாட்டு செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் இங்கிலாந்து சுற்றுப்பயணம் தொடர்பான அறிவிப்பினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக SLC வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை தேசிய ஆடவர் அணி 2026 செப்டம்பர் மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் செய்து வெள்ளைப்பந்து தொடரை விளையாடும். இந்த சுற்றுப்பயணத்தில் 3 T20 சர்வதேச போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் சர்வதேச போட்டிகள் இடம்பெறும். இந்த தொடர் 2026 செப்டம்பர் 15 அன்று சவுத்தாம்ப்டனில் ஆரம்பிக்கும் T20 போட்டியுடன் தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.